பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் என்ன சொல்றாருன்னா, ஹார்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது, அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து விவாதிக்கிறதுக்கு சர்வதேச தூதரக மாநாட்டை நடத்த இருப்பதாக அறிவிச்சிருக்கிறார். இது தொடர்பாக ஸ்டார்மர் எடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, ஹார்மூஸ் நீரிணை வழியாக தடையற்ற கப்பல் போக்குவரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு சுமார் 35 நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட ஒப்புக்கொண்டிருப்பதா சொல்றாரு. இந்த மாநாட்டை பிரிட்டன் உள்துறை செயலாளர் யுவெட் கூப்பர் தலைமை தாங்கி நடத்துவார் அப்படின்னு சொல்றார். போரினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதையில் மீண்டும் வணிக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான அரசியல் தீர்வுகளை காண்பதுதான் இதனுடைய நோக்கம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானத்திற்கு இணங்க ஈரான் தன்னுடைய கடல் வழி தடைகளை விலக்கிக் கொள்ள சர்வதேச அளவில் அழுத்தம் கொடுக்கிறதுங்கிறது ஒரு திட்டமாக இருக்குது. போர் முடிவுக்கு வந்த பிறகு இந்த பாதையில் கன்னிவெடிகளை அகற்றுவது, அது மட்டும் இல்லாமல் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து இராணுவ தளபதிகள் ஆலோசனை நடத்துவார்கள் இந்த மாநாட்டில். இது எங்களுடைய போர் அல்ல, இதில் நாங்கள் நேரடியாக ஈடுபட மாட்டோம் அப்படின்னு ஸ்டார்மர் மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்தியா, சீனா, ஜப்பான் இந்த நாடுகள்லாம் நீரிணையை அதிகமாக பயன்படுத்துறதுனால அவற்றோடு இணைந்து ஒரு பாதுகாப்பு கூட்டணியை உருவாக்கணுங்கிறது தான் பிரிட்டனோட திட்டம். குறிப்பாக ஈரான் தன்னுடைய நட்பு நாடுகள் அப்படின்னு கருதக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளுடைய கப்பல்களை மட்டும் அனுமதிக்கக்கூடிய நிலையில் அனைத்து நாடுகளுக்கும் பொதுவான பாதுகாப்பை உறுதி செய்வது தான் இந்த மாநாட்டினுடைய இலக்காக இருக்கிறது. இந்த மாநாட்டில் G7 நாடுகள், நாட்டோ, அதேபோல் ஐரோப்பிய நாடுகள் இடம்பெறும். ஐக்கிய அரபு அமீரகம், அது மட்டும் இல்லாமல் பஹ்ரைன் நாடுகளும் இந்த மாநாட்டில் இணைந்திருக்கிறார்கள். இந்த 2 நாடுகளும் ஹார்மூஸ் நீரிணைக்கு மிக அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய நாடுகள். அமெரிக்க கடற்படையினுடைய 5வது கடற்படை தலைமையகம் பஹ்ரைனில் தான் இருக்குது. இது அரபு வளைகுடா பகுதியினுடைய பாதுகாப்பை ஒருங்கிணைக்கக்கூடிய முக்கியமான ஒரு மையம்னே சொல்லலாம். ஹார்மூஸ் நீரிணையுடைய ஒரு முனையை ஒட்டியே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கடற்கரை இருக்குது. அதனால் கடலில் நடக்கக்கூடிய எந்த ஒரு அசைவையும் கண்காணிப்பதில் இந்த நாடுகளுடைய பங்குங்கிறது முதன்மையாக இருக்குது. ஹார்மூஸ் நீரிணை மூடப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நாடுகளுடைய பொருளாதாரம் நேரடியாக பாதிக்கப்படும். எனவே இந்த நாடுகள் மாநாட்டில் பங்கேற்கிறது கச்சா எண்ணெய் விநியோகம் தடையின்றி நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக அமையலாம். இப்போ UAE பொறுத்த வரைக்கும் தனது சில எண்ணெய் குழாய்களை ஹார்மூஸ் நீரிணையை தவிர்த்து ஓமன் வளைகுடா வழியாக நேரடியாக கொண்டு செல்லக்கூடிய வசதியை கொண்டிருக்கிறது. மாநாட்டில் இவங்களுடைய பங்கேற்புங்கிறது போர் சூழலில் இத்தகைய மாற்று பாதைகளை எப்படி பயன்படுத்துவது, அது மட்டும் இல்லாமல் பிற நாடுகளுக்கு எப்படி உதவுறது அப்படிங்கிறதுலாம் குறித்த ஆலோசனைகளுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தை சேர்ந்த இந்த 2 நாடுகளுடைய ஆதரவு இல்லாமல் ஹார்மூஸ் நீரிணையில் எந்த ஒரு பாதுகாப்பு கூட்டணியும் முழுமடையாது. இவங்களுடைய பங்கேற்பு ஈரானை தனிமைப்படுத்துறதுக்கும் உலக பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் பிரிட்டனுக்கு பெரும் பலமாக அமைந்திருக்குதுன்னே சொல்லலாம். அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நாட்டோ ஒரு காகித புலி அப்படின்னு விமர்சித்து வெளியேற துடிக்கக்கூடிய சூழலில் பிரிட்டன் எடுத்துக்கூடிய இந்த முடிவு சர்வதேச அரசியலில் மிக முக்கியமானதாக கருதப்படுது. எனவே அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதும் கவனிக்கப்பட வேண்டியதாக மாறி இருக்கிறது.